ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அழகழகான கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம பீட்ரூட்டு சாறும், அப்புறம் வந்து ரோஸ் இதழ்கள் ரெண்டையும் சேர்த்து ரோஸ் கலர் வந்து நம்ம கொழுக்கட்டை. அதுக்கடுத்து பூரணம் வந்து சங்குப்பூவும் தேங்காய் பூ. சங்குப்பூவை நல்லா கொதிக்க வச்சு ப்ளூ கலரு வைத்த சங்குப்பூ வைத்து ப்ளூ கலர் அப்புறம் ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அடுத்தது மஞ்சள் கலர். வீட்டில் உள்ள மஞ்சத்தூள் வச்சு மஞ்சத்தூளை வந்து அந்த பச்சரிசி மாவில் போட்டு பிசைஞ்சு அது ஒரு கலர் கொழுக்கட்டை. இப்போ 3 விதமான மஞ்சள், ரோஸு, ப்ளூ கலர் 3 விதமான இயற்கையான ஒரு நேச்சுரலான கலரில் தாங்க இது வீட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாட்டி மார்னிங் கூட செஞ்சு கொடுக்கலாம். எல்லோரும் 2 எடுத்து சாப்பிட்டு தீர்த்துருவாங்கங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதை ட்ரை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ தேங்காய் பூ, செம்பருத்தி பூ, ஜீனி, அது உள்ளுக்குள்ளே வைக்கிற பூரணம், ஜீனி, சங்குப்பூ, தேங்காய், அப்புறம் அதில் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எப்பயும் போல் நம்ம மண்டவளத்தை நல்லா திரித்து பொட்டுக்கடலை, எள்ளு, சுக்கு, ஏலக்காய் இது போட்டு ஒரு பூரணம், 3 விதமான பூரணம் தயாரித்து கலரான நம்ம கொழுக்கட்டை இப்போ செய்கிறோம். நம்ம கொழுக்கட்டையிலே வந்து நம்ம வெள்ளை கொழுக்கட்டை தான் அடிக்கடி நம்ம செய்வோம். இப்படி சின்னவங்களுக்கும் சிறியவர் முதல் பெரியவர் வரை இப்படி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து இந்த பச்சரிசியில் செய்யக்கூடியது செரிமான சக்தி தரக்கூடியது தான். அதனால் என்னைக்காச்சும் இப்படி கலர்ஃபுல்லாக அந்த லீவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானதுங்க. இப்போ நம்ம பிங்க் கலர் வந்து அந்த ரோஸ் காய வச்ச இதழ்களை கொதிக்க வச்சோம். அப்புறம் பீட்ரூட் சாறு ஊற்றி பண்ண ஒரு கொழுக்கட்டை. அதுக்கடுத்து வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான கலருங்க. 3மே எல்லோ கலர், மஞ்சள் கலரில் அந்த பூரணத்தை வச்சு மடக்கி, மஞ்சள் கலர் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு 1 கப்பு மாவுங்க. இது எல்லாத்துக்குமே 3 கப்பு மாவு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல அந்த கலர் எசன்சி ரெடி பண்ணி ஊற்றி பிசைஞ்சு, இப்போ சங்குப்பூ ஏற்கனவே அந்த கலர் வந்து வர்றதுக்கு காஞ்ச பூவும் இன்றைக்கி பூத்த பூவையும் நல்லா கொதிக்க வச்சு அந்த பச்சரிசி மாவில் பிசைஞ்சு ப்ளூ கலர் வந்திருக்கு. கொஞ்சம் மாவு அதிகமானால லைட் ப்ளூ வந்திருக்கு. பட் கொஞ்சம் நம்ம திக்னஸ் கொஞ்சம் மாவு போட்டனால டார்க்காக வந்திருக்கும். பட் இருந்தாலும் ப்ளூ கலரில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல வடிவமாக நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணி அப்படியே ஆவியில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க. ஏற்கனவே சுடுதண்ணியை வச்சு தான் நம்ம பிசைவோம். இப்படி அச்சு இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரவுண்டு இப்படி கோலா உருண்டை மாதிரி, அப்புறம் பிள்ளையார் வந்து அப்படி மேலே பிடிச்சி வைப்பாங்களா அது மாதிரி இப்படி பண்ணி அழகாக நல்லா சுடுதண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 மினிட்ஸு ஆவியில் வேக வச்சு இப்படி கலராக வந்து செஞ்சு கொடுங்க லீவில். பிள்ளைங்க இதவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸும் வச்சுக்கலாம். ஆனால் வந்து அன்னைக்கே வந்து தீர்த்துறணும். ஏன்னா நம்ம வந்து நேச்சுரலாக தயாரிக்கக்கூடியது, எந்த கெமிக்கலும் இல்லை. அதனால் நேச்சுரலான பீட்ரூட் கலரு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சங்குப்பூங்க. இந்த கலரில் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. இப்படி டபுள் கலராக கூட நீங்கள் பண்ணியும் கொடுக்கலாம். ஒரு நாள் மெனக்கெடணும். நம்ம கொஞ்சம் நேரம் ஆகும் இது செய்கிறதுக்கு மட்டும். பட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வித்தின் 5 மினிட்ஸில் வெந்து அப்படியே எடுத்து வச்சோம்னா சுட சின்ன பிள்ளைங்க முதற்கண்டு பெரியவங்க முதற்கண்டு கலர்ஃபுல்லாக சாப்பிட்லாங்க. இது நம்ம பிஸ்னஸாகவும் பண்ணலாம். அந்த நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி ஒரு பீஸ் வந்து 25 ரூபான்னு தர்றாங்கங்க. இது மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக வந்து விளம்பரப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணுறாங்களா அன்னன்னைக்கு ஆர்டர் படி. அதே மாதிரி இந்த பூரணத்துக்குள்ளே வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காண்டி மாம்பழம் இருந்துச்சு, அதை வந்து அந்த லிக்விடை லைட்டாக அரைச்சி விட்டு தொலியை எடுத்துகிட்டு அந்த பூரணத்தோடு கொஞ்சம் வச்சோம். அது வந்து ஃப்ளவர் வந்து நல்லா அந்த கொழுக்கட்டையை பிச்சு பார்த்தேன்னு அப்படியே சாப்பிடும்போது அப்படியே அந்த மேங்கோ எசன்சி வாடதாங்க. அப்படியே அந்த மாம்பழத்தை அரைச்சி உள்ளுக்குள்ளே வச்சனால அது ஒரு ஃப்ளேவர், டேஸ்ட்டான ஃப்ளேவர் கொடுக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது தேவையான வந்து பச்சரிசி மாவும் 3 கப்பு எடுத்துக்கோங்க பிரித்து. உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல 3 கப்பு, இதில் அளவு சொல்ல முடியாது. நம்ம குடும்பத்துக்கு 4 பேர் 5 பேர்த்துக்குன்னா அதுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கிட்டு சங்குப்பூ எசன்சி, அப்புறம் வந்து நம்ம பீட்ரூட்டும் அந்த ரோஸ் இதழ்கள் காய வைத்தது, அதில் சாறு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வீட்டிலேயே இருக்கக்கூடியது, ஒரு இயற்கையான கலருங்க. இது மாதிரி நீங்கள் இதே மாதிரி இடியாப்பமும் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த பூரணத்தை உள்ளுக்குள்ள அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ யம்மிங்க. எனக்கு வந்து இது
இப்போ அன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். ப்ளூ கலரில் வந்து இடியாப்பம், உருண்டை கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். பட் வந்து பூரணம் வச்சு இப்போ ட்ரை பண்ணேன். அவ்வளோ எனக்கே ஒரு கலர்ஃபுல்லான யம்மியாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்ம வீடியோ ஆப்ஷன், வீடியோ கலர்ஸு, நம்மளோட கருத்துக்கள், நம்ம கலரான கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டிங்கன்னா இப்போ போய் வீடியோ பண்ணும்போது பார்க்குறீங்க, ஒரு கொழுக்கட்டை தாங்க கிடக்கு. காலையிலேருந்து எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பாடே நாங்கள் இன்றைக்கி லேட்டாக தான் வச்சோம். அவ்வளோ யம்மியாக பிள்ளைங்க பெரியவங்க முதற்கொண்டு சிறியவங்க முதற்கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி கலர்ஃபுல்லாக வீட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கையான கலர்ஃபுல்லான கெமிக்கல் இல்லாத கலருங்க. கண்டிப்பாக இதோடத இப்போயே பச்சரிசி எடுங்க. இது மாதிரி 2 கலர் கூட 3 கலர் கூட இப்படி பண்ணி கொடுங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.